சமண மதத்திலே போய் சேர்ந்துவிட்ட தன்னுடைய தம்பி சைவத்துக்கு திரும்ப வேண்டும் என்கிற வேட்கையினாலே சிவபெருமானை தினமும் வழிபடுகிற போது தீபம் ஏற்றி தன் தம்பிக்காக திலகவதியார் வேண்டிக் கொள்ளுகிறார். தன்னுடைய தீவிர பக்தையாகிய திலகவதியாருடைய கனவிலே சிவபெருமான் தோன்றி, நீ ஒன்றும் கவலைப்படாதே, இது ஒரு தற்காலிகமான பிரிவுதான். ஏனென்றால் அவன் முந்தைய பிறவியிலேயே ஒரு முனிவனாக இருந்து என்னை அடைவதற்காக தவம் செய்தவன். முன்னமே முனியாகி எமையடைய தவம் முயன்றான் என்று பெருமான் அருளினார். அதனால் அவர் என்ன செய்தார் என்றால், சிவபெருமானுடைய திருக்கருணையினாலே மருள் நீக்கியார் அவர் இப்பொழுது சமண மதத்திலே சேர்ந்து சமணர்களெல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு பேரறிவாளராக வளர்ந்து தர்மசேனர் என்கிற திருப்பெயரை அவருக்கு தந்தார்கள். தர்மசேனர் என்பது எங்களையெல்லாம் விட மேலான நிலையில் இருப்பவர்களுக்கு என்று சமணர்கள் தருகிற பட்டமாம். தங்களின் மேலாம் தர்மசேனர் என்ற பட்டத்தை தந்தார்கள். மருள் நீக்கியார் இப்பொழுது என்ன ஆகியிருக்கிறார்? தர்மசேனர் ஆகியிருக்கிறார். இப்போது சிவபெருமான் அவருக்கு தீராத வயிற்று வலியை தருகிறார், சூளை நோயை கொடுக்கிறார். இந்த சூளை நோயை கொடுத்து பெரும் துக்கத்தில் துன்பத்தில் வலியில் அவர் உழல்கிறார். சமணர்கள் எவ்வளவு முயன்றும் அந்த வயிற்று வலி வளர்ந்ததே தவிர குறையவில்லை. எனவே தன்னுடைய தமக்கையார் வந்து அருள் செய்தால் தமக்கு அது தீரும் என்று நினைத்து அவரை அழைத்து வரும்படி ஒருவரை அனுப்புகிறார். வேறு மதத்தின் வழிபாட்டு முறை அல்லது வாழ்க்கை முறை இருக்கிற இடத்திற்கு நான் வரமாட்டேன், என் தம்பியை இங்கே வரச் சொல் என்று பெருமாட்டி அருளுகிறார். ஒரு நாள் இரவு யாருக்கும் தெரியாமல் ஒரு வெள்ளாடையை போர்த்து கொண்டு அந்த இடத்திலிருந்து நீங்கி திலகவதியார் இருக்கக்கூடிய திரு அதிகை என்கிற திருத்தலத்தை நோக்கி வெகு வேகமாக வலி தாங்காமல் வலி உந்த பெருமானுடைய அருளும் உந்த வருகிறார் மருள் நீக்கியார்.